வணக்கம். இந்த வாரம் நம்ம நாட்டில் நிறைய பேரோட உயிரை பலி வாங்கின டெங்கு ஃபீவர் பற்றி பார்க்க போகிறோம். டெங்கு காய்ச்சல் அப்படின்றது எதனால் வருது அப்படின்னு கேட்டோம்னா கொசு கடினால். இந்த கொசு எல்லாரையும் தான் கடிக்குது. ஆனால் குறிப்பாக ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் இந்த டெங்கு காய்ச்சல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அஜீரண கோளாறுகள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வரும் அப்படின்னு இப்போ ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இதே மாதிரி நம்ம ஆயுர்வேதத்திலையும் கூட ரொம்ப முன்னாடியே இதை சொல்லியிருக்காங்க. அதாவது டெங்கு காய்ச்சல் வரத்துக்கு இந்த அஜீரண கோளாறு இருக்க ஆளுங்க முதல் ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு. அஜீரணம் அப்படின்றது நம்ம ரொம்ப சாதாரண ஒரு வியாதியாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அஜீரண இருக்கிறவங்களுக்கு நிறைய வியாதிகள் வரத்துக்கு ஒரு ஃப்ரீ கேட் பாஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும். அஜீரணம் இருந்தால் தான் வயிறு போடும், அஜீரணம் இருந்தால் தான் வெயிட் அதிகமாகும், அஜீரணம் இருந்தால் தான் ஏகப்பட்ட வியாதிகள் வர செய்யுது. ஏன் டயபெட்டிஸ்க்கு கூட இந்த அஜீரண கோளாறு தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போது டெங்கு காய்ச்சலுக்கும் இந்த அஜீரணம் தான் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு கொசு கடிச்சு நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னா அதை நம்ம வீட்டிலவே எப்படியாவது சரி பண்ணிக்க முடியுமா? இல்லை டெங்கு ஜுரம் வரத்துக்கு முன்னாடியே நம்மளால் ஏதாவது பண்ணி அந்த ஜுரத்துலேருந்து நம்மளை தவிர்த்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு இப்போ பார்ப்போம். நமக்கு ஒருவேளை டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலான்னா, 7 நாட்கள் தொடர்ந்து காலையில் அவங்க இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படின்றத குடிக்கணும். 7 நாள் தொடர்ந்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டெங்கு ஜுரம், அதாவது இந்த டெங்கு ஜுரம் வரும்போது பிளேட்லெட் கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மி ஆகிட்டு இருக்கும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகிறத இந்த நிலவேம்பு கஷாயம் கண்டிப்பாக தடுக்கும். இந்த நிலவேம்பு கஷாயம் இல்லாமல் வேற என்ன பண்ணலாம் இவங்க அப்படின்னு கேட்டால், சாயங்காலம் அவங்க டெய்லியும் பப்பாளி இலையினுடைய சாறு அதை அந்த கஷாயமாக்கி அந்த கஷாயத்தையும் தொடர்ந்து 7 நாட்கள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிளேட்லெட் கவுண்ட் கம்மி ஆகிறது தடுக்கப்பட்டு இந்த டெங்கு காய்ச்சல்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்க முடியும். அவங்க டெங்கு வந்தாலே முதல்ல இறந்துருவாங்க, 4 நாள் தான் அவங்க ஜுரம் இருக்குது, 4 நாளுக்கு அப்புறம் செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இப்படி செத்து போகிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, டெங்கு ஜுரம் வந்ததுன்னா 80% அதோடைய சிம்டம்ஸ் வெளியவே தெரியாது. எப்போ தெரியும்னா இந்த வியாதி முக்தி போய் ஜுரம் அதிகமாகி உடம்பு வலி அதிகமாகி உடல் சோர்வு அதிகமாகி அதுக்கப்புறமா தான் இது தெரியவே ஆரம்பிக்கும். நமக்கு இன்குபேஷன் பீரியட், ஒரு வியாதிக்கும் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கொசு நம்மளை கடிச்சிருச்சு, ஆனால் அந்த கொசு நம்மளுக்கு டெங்கு வைரஸை பரப்புச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 7 நாள்லேருந்து 14வது நாளுக்குள்ளே நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டெங்கு காய்ச்சல் இருக்குது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வரும். இந்த 7லேருந்து 14வது நாள் தான் இதனுடைய இன்குபேஷன் பீரியட். இந்த டெங்கு ஜுரம் நமக்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பீரியட் தான் இந்த இன்குபேஷன் பீரியட். அதனால் முதல் 4 நாட்கள் ஜுரம் இருந்து ரொம்ப அதிகமாகி போகிறவங்க இன்னும் அந்த ஜுரத்தை நம்ம எதுவும் கண்டுக்காமல் இன்னும் நிறைய காரமான உணவுகள், உப்பு அதிகமாக இருக்க உணவு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப அதிகமாகி அஜீரண கோளாறு அதிகம் பண்ணி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அழித்து நமக்கு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து சேரும். டெங்கு ஒரு சாவுக்குரிய ஒரு வியாதி கண்டிப்பாக கிடையாது. அதுலேருந்து நம்மளால் தவிர்த்துக்க முடியும். ஆனால் நம்ம அந்த நேரத்துலையும் நம்ம உணவு பழக்க வழக்கமாக மாற்றிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது சாவில் தான் போய் முடியும். இது இல்லாமல் வேற என்ன பண்ணலாம், டெங்கு ஜுரத்துக்கு வேற ஏதாவது வீட்டிலேயே தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஜீரணத்தை சரி பண்ற மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடணும். நமக்கு ஜீரணம் நல்லா இருந்தால் தான் இந்த டெங்கு ஜுரத்தை எதிர்க்கிறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால உண்டாக்கிக்க முடியும். ஜீரணத்தை சரி பண்றதுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசி இலையை டெய்லியும் ஒரு 4 இலையில ஒரு பெப்பர், அதாவது மிளகு வச்சு சாப்பிட்டோம்னா டெய்லியும் காலையில் சாயந்தரம் மத்தியானம் இந்த 3 வேளையுமே எடுத்துக்கிட்டோன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஜீரண சக்தி கொஞ்சம் அதிகமாகும். சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஜீரணமும் நல்லா இருக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சீக்கிரமாக செரிமானமாகும். இது இல்லாமல் வேற என்ன பண்ணலாம் டெங்கு ஜுரத்துக்குன்னு கேட்டோன்னா, முக்கியமான இன்னொரு பொருள் என்னன்னா வேப்ப இலை, வேப்பம்பூ, வேப்ப எண்ணெய், இது 3மே ரொம்ப நல்லது இந்த டெங்கு ஜுரத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. வேப்பம் பூவை எப்படி சாப்பிடலாம், நெய்யில் வறுத்துட்டு அந்த பூவை கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு குழந்தைங்க சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால்
2 ஸ்பூன் அளவு சாப்பிடலாம். முதியவர்களுக்கும் ஒரே ஸ்பூன் கொடுக்கறது நல்லது. ஆனால் வேப்ப பூவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நெய்யில் வறுத்துட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வேப்ப இலையை அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டு அதை பெரியவங்க சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் வேப்ப இலையை அரைச்சிட்டு அதை ஒரு மிளகு அளவு சாப்பிடணும். அதுவே போதும் அவங்களுக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்றதுக்கு. வேப்ப எண்ணெய் இதை யார் சாப்பிடலான்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம், முதியவர்களுக்கும் 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். பெரியவர்கள் நடுத்தர வயதினர்களுக்கு என்ன பண்ணலாம்னா 1 ஸ்பூன் அளவு டெய்லியுமே சாப்பிடலாம். தொடர்ந்து 40 நாள் இந்த வேப்ப எண்ணெயை குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு எந்த விதமான நோயுமே வராமல் இருக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க யாரும் இந்த வேப்பம் எண்ணெயோ வேப்பம் பூவோ வேப்பம் இலையோ எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதோடைய கசப்பு தன்மை காரணமாக அவங்களுக்கு குழந்தை உருவாவதுல கொஞ்சம் கஷ்டம் ஏற்படலாம். அதனால குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களோ கர்ப்பிணி பெண்களோ என்ன பண்ணலான்னா இந்த வேப்பம் இலை பப்பாளி இலை இதெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. வேற என்னென்ன முறைப்படி நமக்கு இந்த டெங்கு காய்ச்சல்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டால் உணவு ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றோம், உணவு என்ன சாப்பிட்றதுன்னு நம்மள நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். என்ன மாதிரி உணவு எடுக்கலான்னா உப்பு புளி காரம் மசாலா இல்லாத சாப்பாடு. அதாவது குறிப்பாக வேக வைத்த காய்கறிகளை வச்சு சூப் மாதிரி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுலேயும் உப்பு பெப்பர் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 7 நாட்களுக்கு குறைந்தபட்சம் நம்ம இவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருந்தோம்னா இந்த டெங்கு காய்ச்சல்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது இல்லாமல் டெங்குவா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா இந்த மழை காலத்தில் எல்லாருக்குமே உடல் வலி அங்கங்கே உடல் சோர்வு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகவே இருக்கும். இப்போ இந்த உடல் வலி இருக்கும்போது ஜுரம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா பாலில் 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் மிளகும் கலந்து டெய்லியும் ராத்திரி கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு இருக்க ஜுரம் சாதாரண வைரல் ஃபீவர் இதெல்லாம் கூட சரியாக போயிடும். ஆகவே இந்த வாரம் டெங்கு ஜுரம் அதோடைய சிம்டம்ஸ் அதோடைய தீவிரத்துவம் அதை எப்படிலாம் வீட்டிலவே சரி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த வாரம் வேறொரு தலைப்போடு சந்திக்கிறேன். வணக்கம்.